நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் மணிமண்டபத்தை முதல்வர் திறந்து வைத்தார். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் மணிமண்டபத்தை திறந்து வைத்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். தேர்தல் கமிஷனர் சேஷன் எப்படி தேர்தல் கமிஷனராக அவரது துறையில் புகழ் பெற்றாரோ அதுபோல் சபாநாயகராக பதவி வகித்து புகழோடு அப்பதவியை அலங்கரித்தவர் PH பாண்டியன் அவர்கள். 50 லட்சம் மதிப்பிலான 5 ஏக்கர் இடத்தை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்திற்கு இலவசமாக வழங்கியவர் PH பாண்டியன். கட்சி, ஆட்சி மற்றும் சமூக பணியில் உத்வேகத்துடன் செயல்பட்டவர் PH பாண்டியன். நாங்குநேரி பச்சையாறு திட்டம் செயலாக்க நீதிமன்ற உத்தரவை பெற்று தந்து பெருமைக்குரியவர் PH பாண்டியன். நெல்லை மண்ணுக்கான வீரம் மற்றும் அன்புடன் செயல்பட்டு துணிச்சலுடன் செயலாற்றுபவர் என்றும், நாங்குநேரி கொடுமுடையார் அணைக்கான திட்டத்திற்கான ஆணையை உச்சநீதிமன்றம் வரை சென்று பெற்று தந்தவர் PH பாண்டியன் என்றும், இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் என்ற பெருமைக்குரியவர் PH பாண்டியன் என்றும், தேர்தல் ஆணையத்தின் மரியாதை சேஷன் அவர்களால் அதிகரித்ததைப் போல PH பாண்டியன் சபாநாயகராக பதவியேற்ற பின்னர்தான் சட்டமன்றத்தின் வானளாவிய அதிகாரம் தெரிய வந்தது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான O பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் PH பாண்டியன் அவர்களது மகனும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான PH மனோஜ் பாண்டியன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக முன்னோடிகள், கழக உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதயம் புரட்சித் தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகரும் மூத்த வழக்கறிஞர் மறைந்த டாக்டர் திரு PH பாண்டியன் அவருடைய மணிமண்டபம் மற்றும் திருவுருவச் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று மணிமண்டபத்தை திறந்து வைத்த கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் O பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வரவேற்புரையாற்றிய கழகத்துடைய துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் KP முனுசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அரவிந்தன் பாண்டியன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு நவீன் பாண்டியன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு வினோத் பாண்டியன் அவர்களே, மரியாதைக்குரிய திருமதி தேவமணி பாண்டியன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் கடம்பூர் ராஜ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் உதயகுமார் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சகோதரி திருமதி ராஜலட்சுமி அவர்களே, மரியாதைக்குரிய டெல்லி சிறப்பு பிரதிநிதி சார் தலவாய் சுந்தரம் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் நத்த விஸ்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் தஞ்சை கணேஷ் ராஜா அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் மனோகரன் அவர்களே மற்றும் கழக அமைப்பு செயலாளர்கள், மரியாதைக்கு அண்ணன் சுதா பரமசிவம் அவர்களே, மரியாதைக்குரிய அண்ணன் கருப்புசாமி பாண்டியன் அவர்களே, மரியாதைக்கு இசைக்கு சுப்பையா அவர்களே,
மரியாதைக்கு சுதா பரமசிவம் அவர்களே, மகளினுடைய செயலாளர் ஜிலா சத்யானந்தன் அவர்களே, மாநில எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளர் அண்ணன் தமிழ்மகன் உஷேன் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி இன்பத்துறை அவர்களே, மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் அவர்களே, மரியாதைக்குரிய சகோதரர் டி நாராயணன் எம்எல்ஏ அவர்களே, நாடாளுமன்ற அண்ணன் நவநீத கிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட செயலாளர் மரியா குட்டியப்பயன்கிற முரளி அவர்களே, மரியாதைக்கு கல்லூர் வேலாயுதம் அவர்களே மற்றும் பாப்புலர் முத்தையா அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி பொறுப்பாளர்களை, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மற்றும் திரளாக வரி தந்திருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களை, தாய்மார்களே, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களை மற்றும் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்கு திரு ஜெய் கரிகோல் ராஜ் அவர்களே, பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் திரு என்ஆர் தனபாலன் அவர்களே, வனங்காற்றுப்படை தலைவர் திரு அரிநாடார் அவர்களே, தமிழ்நாடு மெர்கனைல் வங்கி இயக்குனர் திரு விஜயதுரை அவர்களே, விருதுநகர் பெரும் தொழிலதிபர் குளோபல் டி முரளிதரன் அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய மறைந்த பிஹெச் பாண்டியனுடைய உற்றார் உறவினர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் வானளவிய புகழுக்கு சொந்தக்காரனான முன்னாள் சபாநாயகர் டாக்டர் திரு பிஹெச் பாண்டியன் அவர்களுடைய மணிமண்டபம் மற்றும் திருவுளைச்சிலை திறந்து வைக்கும் இந்த அரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்தமைக்கு நன்றியை செலுத்துகின்றேன். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று புரட்சித்தலைவர் பாடலுக்கு ஏற்றவாறு திகழ்ந்தவர் யார் என்று கேட்டால் அந்த பெருமைக்குரியவர் மறைந்தான பிஹெச் பாண்டியன் அவர்களே சாரும். தென்பாண்டி சீமையிலான திருநெல்வேலியில் சேரன் மகாதேவி கோவிந்தப்பேரியில் பிறந்து கோட்டையில் கோலோச்சிய கோமானன் திரு பால் ஹெக்டர் பாண்டியன் என்கின்ற பிஹெச் பாண்டியன் ஆவார்கள். திருநெல்வேலி சீமைக்கு உரிய வீரமும் எதற்கும் அஞ்சாத போர்க்கணும் அதே நேரத்தில் அன்பும் கொண்டவர் மறைந்த திரு பிஹெச் பாண்டியன் அவர்கள். ஆரம்ப காலங்களில் தன் சட்டப்படிப்பின் மூலம் பல வழக்குகளை வெற்றி பெற வைத்து அவரது ஆணைத்தனமான வார்த்தைகளாலும் யாருக்கும் அஞ்சாத தைரியமே அவரை மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் அறிவும் கொள்ள வைத்தனர். புரட்சித் தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை தொடங்கிய போது அக்கட்சியில் இணைந்தார். 1977, 1980, 1984 ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். 1985 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சபாநாயகராக மரியாதைக்கு திரு பிஹெச் பாண்டியன் நியமிக்கப்பட்டார். இந்திய அரசியல் அமைப்பில் எத்தனையோ பதவிகள் இருந்தாலும் இன்று பாமரமனுக்கும் தெரிவித்து போன்ற சில பதவிகளே. அப்பதவிகளை வைத்த ஆக்கச்சிறந்த ஆளுமைகளால் மட்டுமே அவற்றுக்கு சிறப்பும் ஊடக வெளிச்சமும் கிடைக்கப்பட்டு அனைவருக்கும் தெரிய ஆரம்பித்த அவ்வகையில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு திரு சேஷன் அவர்களுக்கு பின் எப்படி ஒரு பேரும் புகழும் கிடைத்ததோ அதுபோன்று அண்ணன் பிஹெச் பாண்டியன் அவர்கள் சபாநாயகர் பதவியை அலங்கரித்த பின்னர் தான் அப்பதவிக்கே ஒரு வெளிச்சமும் பெரும் சிறப்பும் கிடைக்கப்பட்டது. ஒருவருடைய அறிவும் ஆக்கமும் ஒருவரை எந்த அளவிற்கு உயர்த்தும், அவர் சார்ந்த அமைப்புக்கு எவ்வாறு பெருமைகளை தேடித்தரும், அவர் ஏற்றுக்கொண்ட தலைவருக்கு எப்படி புகழ் மாலை சூடும் என்பதற்கு அண்ணன் அவர்கள் வாழ்வும் புகழும் இன்றைய இளைஞர்கள் அனைவரும் ஒரு முன் உதாரணம். அண்ணன் அவர்கள் பல்வேறு சமூக பணிகளை மிகுந்த உத்வேகத்துடன் பொது வாழ்வில் ஈடுபட்டோருக்கு எல்லாம் எடுத்துக்காட்டும் விதமாக செய்து வந்தார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் தான் பிறந்த திருநெல்வேலி மாவட்ட விவசாய பிரிவினை மக்கள் காலமெல்லாம் பயன்பெறும் வகையிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தப்படாமல் இருந்து வந்த நாங்குநேரி பச்சையாறு திட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முன்பு
நேரில் தோன்றி வாதிட்டு ஒரு கால வரையிற்குள் இத்திட்டத்தை செயல்படுத்த நீதிமன்ற உத்தரவை பெற்றவர். பச்சையாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டு இப்பகுதி விவசாயிகள் பெரிதும் பயன்பெற்று வருகின்றனர். அதேபோல் 1990 திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கொடிமுடியாறு திட்ட செயலாக்கத்திற்கு மாநில அரசுக்கான உத்தரவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நேரில் தோன்றி வாதிட்டு ஆணையை பெற்றுக் கொடுத்தவர். அது மட்டுமல்ல, தாய் தமிழ்நாட்டிலே உணவு பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலையில் அதை போக்க 10,000 டன் அரிசி விடுவிக்க மாண்பு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் நேரில் தோன்றி வாதிட்டு ஆணை வெற்றி வாகை சூடினார். சபாநாயகராக இருந்த பொழுதும் பொதுநிலையில் தனித்த அக்கறை கொண்ட காரணத்தினால் 1986 நில அபகரிப்பை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலை, பழைய மாமல்லபுரம் சாலை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் மற்ற பகுதிகள் என மொத்தம் 17,000 ஏக்கர் நிலத்தை மீட்டெடுக்க காரணமாக இருந்தவர். இன்றைக்கு அவரின் மதிப்பு என்ன என்பதை நீங்களே யூகித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் கோவிந்தபேரி தனது சொந்த கிராமத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரி கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5 ஏக்கர் நிலத்தினை நன்கொடையாக கொடுத்தவர். தற்போது அந்த கல்லூரியில் 1500க்கும் மேற்பட்ட இளங்கலை மற்றும் முதுகலை மாணாக்கர் சிறப்பாக கல்வி பயின்று வருகின்றனர். அண்ணன் PH பாண்டியன் அவர்கள் 1968ஆம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்து 2018ஆம் ஆண்டில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்த பெருமைக்குரியவர். 3/10/2015 சட்டம், அரசியல் மற்றும் சமுதாயத்திற்கு சிறந்த சேவை ஆற்றுமைக்காக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தால் வாழ்நாள் சாதனையால் விருது பெற்றவர். அதனைத் தொடர்ந்து 6/6/2017 சென்னை கிறிஸ்துவ வாலிபர் சங்கமும் 18/3/2018 அரிமா சங்கமும் அன்னாருக்கு வாழ்நாள் சாதனையால் விருதை அளித்தது. எத்தனையோ புகழ் மாலைகளை அவர் பெற்றிருந்தாலும் அண்ணன் PH பாண்டியன் என்றதும் நினைவுக்கு வருவது அவரது துணிச்சல் தான். அண்ணன் PH பாண்டியன் அவர்கள் துணிச்சலின் உருவமாக திகழ்ந்தார். துணிச்சல் என்றால் எல்லோருக்கும் இருப்பதை விட அசாத்திய துணிச்சல் என்பதை அனைவரும் அறிவர். இதை குறிப்பிடும்போது எனக்கு விவேகானந்தர் வாழ்க்கை நிகழ்வு கொண்டு நினைவுக்கு வருகிறது. ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் காசியில் துர்க்கை கோயில் மதில் சுவரை ஒட்டி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை அங்கிருந்து ஒரு குரங்கு கூட்டம் பார்த்து உடனே அவை சீரிச்சிட்டு பெரும் கூச்சலுடன் சுவாமி விவேகானந்தரை சூழ்ந்து கொண்டது. இந்த நிலையில் அவர் முன்னேறுவதற்கு தயங்கி பின்வாங்கினார். அதை பார்த்த சில குரங்குகள் அவர் மீது முரட்டுத்தனமாக பாய்ந்தன. சில குரங்குகள் அவரை பிராண்டின, சில குரங்குகள் அவரை கடித்தன, சில குரங்குகள் அவரது உடையை பிடித்து இழுத்தன. எனவே இந்த இக்கட்டான நிலையில் சுவாமி விவேகானந்தர் குரங்குகளிடம் இருந்து தப்புவதற்கு அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார். ஆனால் அவர் ஓடினாலும் குரங்குகளும் பின்தொடர்ந்து அவரை விடாமல் துரத்தின. இந்த குரங்குகளிடம் தப்புவதற்கு வழியில்லை என்று அவர் நினைத்தபடியே ஓடிக்கொண்டிருந்தார். சுவாமி விவேகானந்தர் ஓடிக்கொண்டிருப்பதையும் ஒரு குரங்கு கூட்டம் அவரை துரத்துவதையும் சற்று தூரத்திலிருந்து சன்னியாசி அவர்கள் பார்த்தார். உடனே அவர் சுவாமி விவேகானந்தரை பார்த்து நில், குரங்குகளை எதிர்த்து நில் என்று உரத்த குரலில் கூவினார். அந்த சொற்கள் விவேகானந்தரின் காதுகளில் விழுந்தன. அவர் புதிய ஓர் ஊக்கம் பெற்றார். உடனே ஓடுவதை நிறுத்தி துணியுடன் குரங்குகளை நோக்கி திரும்பினார். இப்போது அவர் குரங்குகளை நோக்கி முனைப்புடன் முன்னேற தொடங்கினார். அவர் உறுதியுடன் வீருடன் குரங்குகளை எதிர்க்கும் நிலையில் இருந்தார். அவ்வளவுதான். அவரது தோற்றத்தை பார்த்து குரங்குகள் கூட்டம் பயந்து விட்டது. இப்போது அங்கு நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. இவர் நம்மை தாக்குவார், இவரிடமிருந்து இப்போது நாம் எப்படியும் தப்பிக்க வேண்டும், இவரிடமிருந்து நாம் தப்பித்தால் போதும் என்று குரங்குகள் நினைத்தது. அங்கிருந்து பின்வாங்கி மிகவும் வேகமாக வந்த வழியில் திரும்பி ஓட ஆரம்பித்தன. இந்த நிகழ்ச்சி விவேகானந்தின் உள்ளத்தில் மிகவும் நன்றாக பதிந்து விட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவில் நியூயார்க்கில் நிகழ்த்திய ஒரு சொற்பொழிவில் சுவாமி விவேகானந்தர் இந்த நிகழ்வை பற்றி கூறினார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பெற வேண்டிய படிப்பினை பற்றி குறிப்பிட்டார். பயங்கரத்தை எதிர்த்து நில், தைரியத்தை பிரச்சனையை எதிர்த்து நில், தைரியமாக பிரச்சனையை எதிர்த்து நில், ஒருபோதும் அவற்றுக்கு பயந்து ஓடாதே. இவற்றுக்கு நாம் பயந்து ஓடாமல் இருந்தால் துன்பங்களும் நம்மிடமிருந்து விலகி ஓடிவிடும். அவற்றிற்கு ஒருபோதும் பணிந்துவிடக்கூடாது. கோழைகள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. அச்சத்தை எதிர்த்து நில்லுங்கள், துன்பங்களை எதிர்த்து நில்லுங்கள்,
அறியாமையை எதிர்த்து நில்லுங்கள் என்றார். சுவாமி வினயேந்திரன் இந்த வாழ்க்கை நிகழ்வினை நாம் நினைவில் கொண்டு அண்ணன் பிஹெச் பாண்டியன் அவர்களின் வாழ்க்கையை உதாரணமாக கொண்டு துணிச்சுடன் செயலாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இனிதொரு விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.